பூதம் நீ மாறிய பூதம் கலக்கிற மச்சி. ஆமாண்டி, ஏமா கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். என்னமோ அவன் கொலை கொத்தம் பண்ண மாதிரி கிளப்ல இருந்து ஆளுக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறீங்க. ஏண்டி, உன் பொண்ணு கூட தான் உன் வீட்டு வாட்ச்மேன் எடுத்துக்கிட்டு ஓடிட்டா. அதை பத்தி நான் ஏதாவது கேட்டிருக்கிறேன்னா? தேவையில்லாம ஏண்டி என் பிரச்சனை போட்டு இப்படி மாரடிச்சுக்கிறீங்க? ஏண்டி ஏண்டி என் பிரச்சனை பேசி இப்படி பிபி அதிகமாக்குறீங்க? ஏய், போனை வைக்கிறியா? நீ வச்சு தோல. எல்லாம் எனக்குன்னே வந்து வாய்க்கிறாளுங்களே. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ மாடிலே போன் பேசிட்டு இறங்க கூடாதா? இப்படி படிக்கிறவங்க தான் போன் பேசணுமா? அட போடா, எல்லாம் உன்னால தான்டா. அப்பா, ஏண்டா யாரும் பண்ணாத காரியத்தையா நீ பண்ணிட்ட? நானே உன்னை மன்னிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் யாரடா உன்னை பேசுறதுக்கு? ஐயோ, என் மக சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் சொல்லிக்கிற மாதிரி தான் ஒரு மருமகளை எனக்கு கொண்டு வந்திருக்கான்னுட்டு அப்பா ஒரு ஃபங்க்ஷன் வச்சு எல்லாருக்கும் சொல்லத்தாண்டா போறேன். சரிங்க, அதெல்லாம் விடுங்க, முதல்ல எந்திரிங்க. ஆமா பத்ரம். அம்மா பாத்து தூக்குப்பா. ஐயோ ஐயோ அம்மா, ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம்ல. மெதுவா. சின்ன காயம் சொல்லி ஏமாத்த பாத்தீங்க. எக்ஸ்ரே எடுத்த பிறகு தானே தெரிஞ்சது எலும்பு முறிஞ்சிருக்குன்னு. எனக்கு என்னடா தெரியும்? மருந்து கையிலே வச்சிட்டு இருந்தா என்னமா அர்த்தம்? சாப்பிடுங்க. குடு குடு. நல்லம்மா பண்ணு லட்சுமி. இதை பாருங்க, மாத்திரை எல்லாம் இங்க வச்சிருக்கேன் இந்த டப்பாக்குள்ள. தயவு செய்து கரெக்டா மாத்திரை தான் சாப்பிடுங்க. நான் இல்லாட்டி கூட லட்சுமி நீ பாத்துக்கோ. நான் மருமகளா இந்த வீட்டுக்கு வந்த நேரம் அத்தைக்கு இப்படி அடிபட்டுருச்சு. அம்மா என்ன வலி வலிக்குது அம்மா. பாத்து பாத்துமா. அம்மா அப்பா, ஐயோ என்ன வலி வலிக்குது அம்மா. வாங்க பாத்துமா, பாத்து தூக்கு. பாத்து வாங்க. டேய் பாத்துடா, பாத்து போடுறா. அப்பா அம்மா முருகா. அம்மா பாத்துக்கோங்க, இத வந்துடுறேன். அப்பா அப்பா கால் ரொம்ப வலிக்குதாமா? ஆமா, அதோ இந்த இடம் தான், இந்த இடத்துல தான். இங்க இந்த இடமா? அம்மா என்னங்க? நீங்க எல்லாரும் 1000 தான் சொன்னாலும் சரி, என்னால முடியாது முடியாது முடியவே முடியாது. என்ன சார் இது? இவ்வளவு தூரம் சொல்லிய சொன்னதே சொல்லிட்டு இருந்தா எப்படி சார்? கணபதி கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடிட்டு வரல, கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதே தான் சார் நானும் சொல்றேன். ஒரு ஆட்டம் தப்பா போனா அடுத்த ஆட்டம் சரியா அடிக்கலாம் சொல்றதுக்கு இது ஒண்ணு கண்ணாமூச்சி ஆட்டம் இல்ல, கல்யாணம். கணபதி சின்ன பையன், அவன் ஆசைப்பட்ட பொண்ணையே கல்யாணம் கட்டிக்கிட்டான். இதுக்கு போய் என்னம்மா என்ன சொல்றீங்க? அவன் ஆசைப்பட்டதை எல்லாம் அவன் இஷ்டப்படி செஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் பெத்தவங்க எதுக்கு, கூட பிறந்தவங்க எதுக்கு, இல்ல குடும்பம் தான் எதுக்கு? எனக்கு நீங்க எல்லாரும் வேணுங்கிறதுக்காக தான் என்னை அபிராமி சேர்த்து பார்த்தப்போ நான் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னேன். ஓஹோ, அப்போ தகவலை சொல்லிட்டு தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றியா? சம்பந்தி, தகவல் சொல்லிட்டு பண்ணாலும் சொல்லாம பண்ணாலும் பண்ண கல்யாணம் பண்ணது தானே, அது மாத்தவா முடியும்? ஏன் முடியாது? முடியும், கண்டிப்பா முடியும். யாரோ 2 பேர் சாட்சி கையெழுத்து போட்டு ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் முன்னால 2 பேரை மாலை மாத்திக்கிட்டா உடனே அது கல்யாணம் ஆயிடுமா? பெத்தவங்க நாங்க அதை அப்படியே ஏத்துக்கணுமா? இத பாருங்க, எங்க ஆசீர்வாதத்தோட எங்க விருப்பப்படி என் மச்சனம் பொண்ணு தேவிகை கழுத்துல என் பையன் தாலி கட்டினா தான் அதுக்கு பேர் கல்யாணம். என்ன பேசுறீங்க? உங்க மகன் கல்யாணம் கட்டியிருக்கானே அபிராமி, அவன் நிலைமை? அம்மா, நான் என் பையனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க யாரோ அபிராமியை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கறத புரிஞ்சுங்க. சார், கணபதிக்கும் அபிராமிக்கும் வேணா நீங்க வித்தியாசம் பார்க்கலாம்.
ஆனால் கணபதி அபிராமி கட்டின தாலியில் எந்த வித்தியாசமும் கிடையாது சார். ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் ஒரு தடவை தாலி கட்டினா கட்டினது தான். கௌரவம் அந்தஸ்து பார்த்தலாம் அடிக்கடி தாலியை மாற்றிக்கிட்டு இருக்க முடியாது சார். தாலியோட தத்துவம்லாம் எனக்கும் தெரியும் சார். நீங்க பொண்ணு கேட்டு வந்தா வந்த வேலையை மட்டும் பாருங்க. என் பிள்ளையோட வாழ்க்கையை நான் முடிவு பண்ணிக்கிறேன். அப்போ நாங்க பொண்ணெடுக்க போறோமே, அந்த குடும்பத்துல எது நடந்தாலும் நாங்க கவலைப்படக்கூடாது, அப்படித்தானே? நீங்க கவலைப்படுற அளவுக்கு இப்ப இங்க எதுவும் நடந்து இல்லையே. இல்லைங்க, நடந்து போகும்போது காலில் எறும்பு மிதிப்பட்டாலே ஐயோன்னு பதறதா மனித வாழ்க்கை. பெத்த மகன் வாழ்க்கைய காலில் போட்டு மிதிச்சு எதுவுமே நடக்கல, கவலைப்படாதேன்னு சொல்றேன். நீங்க மனுஷனே இல்லைன்னு வச்சுங்க, அதுக்கு என்ன இப்போ? உங்களை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், ஆனா உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டுல வாழ வரால, அவளை எப்படி வச்சுக்கிறது? ஏன் சார், உங்களால் பெத்த மகனையே அனுசரித்து போக முடியாதப்ப புதுசாக புகுந்த வீட்டுக்கு வாழ வர நீங்கள் பெத்த பொண்ணு எங்களை எப்படி சார் அனுசரித்து போவா? உங்கள் ரத்தம் தானே, எங்களை எப்படி புரிஞ்சுக்குவாங்கிறேன். என்ன சார், என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க பையன் தான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளைன்னு இந்த ஊர் உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு பின்னால ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இது என் பொண்ணோட வாழ்க்கை சார். தாலி கட்டினதே கல்யாணம் இல்லைன்னு சொல்றவங்க நியாயப்படி பார்த்தா உங்க பொண்ணுக்கு வெறும் பேச்சுவார்த்தை மட்டும் தாங்க நடந்திருக்கு. நீங்க நினைச்சா எத்தனை பேரை வேணாலும் நிச்சயம் பண்ணலாம், எவ்வளவு பேர் வேணாலும் மாத்தி மாத்தி கல்யாணம் பண்ணி வைக்கலாமே. அம்மா, நீங்க எதுக்கு முடிச்சு போட்டு பேசுறீங்க? சங்கீதா நான் பேத்த பொண்ணுங்க. அப்போ அந்த அபிராமியே யாரோ ஒரு அப்பா அம்மா பெத்த பொண்ணு தானே. உங்களுக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயமா? சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த பொண்ணு அபிராமி வீட்டுக்கு போய் நான் பேசுறதெல்லாம் தப்பு, உங்க வீட்டு பொண்ணை எங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்பி வைங்கன்னு அவங்க காலில் விழணும்னு சொல்றீங்களா? காலில் விட வேண்டாம், நடந்ததுக்கு வருத்தம் தெரிவிச்சா போதும். கேள்விக்குறியா நிக்கிற அந்த பொண்ணு வாழ்க்கையில வழி கிடைச்ச சந்தோஷத்துல அவங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஆமா சார், இது வரைக்கும் எது நடந்திருந்தாலும் உங்க பையனுடைய நல்ல வாழ்க்கைக்காக அதையெல்லாம் மறந்துடுங்க. மறுபடியும் போய் பேசுங்க, நல்ல முடிவே கிடைக்கும். இதுல யோசிக்க என்ன இருக்கு? நீங்க போய் அவங்கள பார்த்து பேசி நல்ல முடிவா சொல்லி அனுப்புங்க. அப்ப நாங்க வரோம். வரட்டுமா? வரோம். வரங்கம்மா. சமாதானம் ஆயிட்டா இந்த கல்யாணம் நடந்துடுமா? ஏன் நடக்காது? மாப்பிள்ளை வீட்டுக்காரன் இறங்கி போனா பொண்ணு வீட்டுக்காரனுக்கு கசக்கவா செய்யும்? முட்டாள், சேம் சைடு கோல் போடாதடா முண்டம். மூசா ராமதுரைக்கு சப்போர்ட் பண்ணா நாம திருமலைக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்போதான் சரிக்கு சமமான பலத்தோட ரெண்டு பேரும் மோதிக்குவாங்க. புரியுதா? இத ராமாயண சீதா கல்யாண ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணாதீங்க. அபிராமி கல்யாணம் நடக்குமா நடக்காதா? அட அரலூசு, உனக்கு அடிப்படையிலே பிரச்சனையா? சங்கீதா கல்யாணம் நடக்காமல் இருந்தால்தான் ராமதுரை அபிராமியே மருமகளா ஏத்துக்க மாட்டான். அப்போதான்டா நம்ம ஜெயிப்போம். ஒரு பேச்சு கேக்குறேன், சங்கீதா கல்யாணம் நடந்துட்டா அபிராமி ராமதுரைக்கு மருமகள் ஆயிடுவா. அந்த தீர்க்க சுமங்கலி கிட்ட மூசா குடும்பம் ஆசீர்வாதம் வாங்கிடுவாங்க. நாம தோத்து போயிடுவோம். இப்போ புரியுதா? லைட்டா புரியுது. அப்படி மூலையில தலைகீழா நின்னு யோசி, அப்ப முழுசா புரியும். நான் அதற்குள் பூலோகம் போய் திருமலையை ஏத்தி விட்டு ராமதுரை வந்தாலும் சமாதானம் ஆகாத அளவுக்கு பண்ணிட்டு வரேன். ராமதுரன்றாரு, திருமலன்றாரு, டமால்னு கிளம்பி போறாரு. ஒரு மண்ணும் புரியலையே.
நினைச்சது நடக்கணும்னா எப்படி வேணாலும் வேண்டிக்கலாம். எனக்கு என் புருஷன் வேணும், அவர் எனக்கு கிடைக்கணும். அதுக்காக இதை விட சக்தி வாய்ந்த வேண்டுதல் இருந்தா கூட நான் செய்ய தயாரா இருக்கேன். பூரணி, நீ போய் கற்பகிரகத்துல இரு, நான் அடி எழுந்து கோயிலை சுத்திட்டு வரேன். சரி. கணபதி, ரிஷபராசி. தாயே பரமேஸ்வரி, உன்னுடைய சந்நிதி கதவு திறக்காத நாள் இருந்தாலும் இருக்கும். ஆனா ஓ முன்னாடி நின்று நான் கை கூப்பாத நாள் இருக்கா? என்னையும் அவரையும் பார்க்க வச்ச, பழக வச்ச, அவர் கையால என் கழுத்துல தாலியும் கட்ட வச்ச. அதுக்கப்புறம் எங்க ரெண்டு குடும்பமும் எங்களை ஏத்துக்கிறதுல ஏன் இவ்வளவு பிரச்சனை? அவங்க அப்பா எங்க வீட்டுல வந்து கத்தி எங்க அப்பா அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சு, என்ன தாயே இதெல்லாம்? இந்த பூமியையே புரட்டி போட்டாலும் தாலி கட்டினது கட்டம் தானே. இத கழட்டி வச்சு இன்னொருத்தர் என் கழுத்துல தாலி கட்ட முடியுமா? இல்ல அவராலதான் இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்ட முடியுமா? இதையே எங்க ரெண்டு குடும்பமும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது. யார் என்ன புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, நீ என்ன நல்லா புரிஞ்சவ. ஒன்னு நம்பிதான் நான் தைரியமா உன் முன்னாடி வந்து நின்னு ஒன்னு சாட்சியா வச்சு இந்த தாலியை கட்டிக்கிட்டேன். இந்த தாலிக்கு நீ பாதுகாப்பா இருப்பேங்கிற நம்பிக்கையில தான் நான் எல்லா பிரச்சனைகளையும் தாங்கிக்கிட்டு இருக்கேன். இந்த வேண்டுதலை நீ நிறைவேற்றுவேங்கிற நம்பிக்கையில தான் உனக்கு பிடிச்ச இந்த வேப்பல ஆடைய உடுத்தி உன் கோயில அடியளந்து சுத்தி வர. என்ன கைவிட்டுறதம்மா. ராஜாதிராஜாய பிரதிஜ்ஞ சாயினே நமோ மயாமயி ஈஸ்வரனாய கும்மணே சமேகாமான் காமஹாமாய மட்யம் காமேஸ்வரோ வை ஈஸ்வரமணோ ததாது குபேராய வைஸ்ரவணாய மகாராஜாய நமः. ஓம் கற்பூர நீராஜனம் பிரதர்சயாமி. ஓம் சக்தி.
உன்னோட வேண்டுதல் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த சின்ன வயசுல இவ்வளவு பக்தியோட இருக்கிற உன்னுடைய பிரார்த்தனைய அந்த ஆத்தா கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பாம்மா.